தலைமுள்ளதான் கழுவ போறோம் கிட்டீங்களா. முதல்ல இதுக்கு சைடுல சின்ன சின்ன அருமுள்ள இருக்கு, அதெல்லாம் எடுக்கணும் கிட்டீங்களா. கை வச்சு பூச்சாலே எனக்கு சூப்பரா வரும். இது நம்ம போட வந்து கிட்டீங்களா. அடுத்து ஒரு மாதிரி இருக்கு, முள்ளு முள்ளா இருக்கு. அதனால இதை நம்ம அதுல ஒதுக்கி வைப்போம். நம்ம மீன் குட்டி உண்டுல அதுக்கு கொடுக்கலாம் கிட்டீங்களா. அதுக்கப்புறம் இங்க பாருங்கடோ பருப்பு, மீனுக்கு பருப்பு நிறைய இருக்கு கிட்டீங்களா. இந்த மீன்ல சில மீன்ல கொஞ்சம் இல்ல இருக்கும், ஆனா இந்த தலைமுள்ள நிறைய பருப்பு இருக்கு. எனக்கு நல்லா பிடிச்ச கிட்டீங்களா. நீங்க இவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அப்ப இது பெருசா இருந்தா இவ்வளவு பருப்பு இருக்கும். அப்படிதானோ முட்டைன்னு சொல்லுவாரு, அது அழகா இருக்குண்டே. கரு 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 சூப்பரா கட்டிப்படும். நீங்க வந்துட்டே இருக்கு. ஒரு கிட்டீங்களோ ஒரு மீன்ல இவ்வளோ பருப்புன்னு பாருங்க. அப்படியே அதுங்காத அசையாம போடுவோம். இதுல மீன் பருப்பு. அடுத்து இந்த முள்ள எல்லாம் பூச்சி வரைக்கும் எடுக்கணும். கை வச்சு பூச்சாமது சூப்பரா வரும். இந்த முள்ள வேண்டாம், இந்த சைடுல இருக்க முள்ள எல்லாத்தையும் தூர போடணும் கிட்டீங்களா. அதுக்கப்புறம் அதுல ஒண்ணும் இல்லைன்னே இருங்க, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு. கை வச்சு சூப்பரா உடைச்சிடலாம் பத்தியா. இந்த அளவு உடைச்சோம். அடுத்ததும் கை வச்சு சூப்பரா உடைச்சிடலாம். அருவமனை தேவையில்லை. என்னாலும் சிலப்ப முள்ளு வெட்டணும்னு சொல்லி கொண்டு வந்தேன். பார்த்தா இது இளம் மீன் கட்டிகளா. വലിയ மீனுங்கதான் கஷ்டம். இது இளம் மீன்னால எப்படி கை வச்சு சூப்பரா பூச்சி வருது. எல்லாம் பார்க்க இம்படி இருக்கு. கழுவுனா இது நிறைய தான் கிட்டீங்களா. அடுத்து நம்ம இந்த தலைய ஆப்ரேஷன் பண்ணணும் கிட்டீங்களா. என்ன இருக்குல்ல, இந்த தலைய ஆப்ரேஷன் பண்ணணும். முதல்ல இதுல இருக்க முள்ளா பூச்சி எடுப்போம். பூச்சாச்சு. இதையும் அப்படியே ரெண்டா பூச்சி போடுவோம். ஏன்னா பிள்ளைய நல்லா தின்னுவோம். தலை மண்டை தான் கேட்டு எடுத்து தின்னுவோம் கிட்டீங்களா. அது திஞ்ச பாருங்க வலியும், அதுக்கு வேஸ்ட் குடல் அது இது ஒண்ணு வேண்டாம் கிட்டீங்களா. ஒண்ணு போடாது இருந்தாதான் நல்லா இருக்கும். இது எடுப்பு நேருங்க. அடுத்து ஒரு ஈரல் ஊல ஒண்ணு இருக்கு பத்தியா. இது நல்லா இருக்கும், தின்னக்கு சூப்பரா இருக்கும். நல்ல மீனா இருந்தா எடுக்கணும். அழுவுன மீன்ல உள்ளதை எடுக்க பார்த்துக்கிட்டீங்களா. இது நல்ல மீன் பத்தியா, பச்சை பச்சேன்னு இருக்கு. புளித்து எடுத்தா மாதிரி பூக்கத்து சூப்பரா அழகு வரும். பூக்கத்து போட பார்த்துக்கிட்டீங்களா. மீன் ருசி இருக்காது. சிலவு ஏன் போடுவோம், பூக்கத்து நல்லா இருக்கும் தின்னக்கு. என்ன இருக்குல்ல பூக்கத்து. இதை மட்டும் எடுத்து நீங்க மீனை விட அப்படி முழுசா போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும் கட்டில. பூக்கத்து பத்தியில எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது அழுவாத்த நல்ல மீனால நாங்க பூக்கத்து அடிக்கும் கட்டில. எங்க நல்லா இருக்கும் தின்னோக்கு, அப்படியே ஸ்பாஞ்சு போல சூப்பரா இருக்கும். அப்படி ஒரு சார குடிச்சணும், செம்மையா இருக்கும் கட்டில. அடுத்து இதுல இருக்க மண்டை எல்லாத்தையும் எடுக்கணும். பெரிய முள் இதெல்லாம் எடுக்கணும் கட்டிலா, நல்லா இருக்கும். நான் பத்தில மண்டை. அடுத்த ரெண்டு சைடு ஒரு முள் இருக்குல்ல, அதை அப்படி வச்சு நெளிச்சு எடுத்த மாதிரி. கை கொண்டே பத்தில தலைய முள்ளும் கழுவி அருவமனை தொடவே இல்லை, அருவமனை வச்சிருக்கு பத்தில. அடுத்த இதை இப்படி வச்சு நெளிச்சு எடுத்தா சூப்பரா இளகிவர். இப்படிதான் தலைய முள்ளும் கழுவணும் கிட்டீங்களா. நிதானமா ரசிச்சு கழுவணும் மீன். இது கை கொண்டு பூச்ச முடியாது. அதுக்குதான் சொல்லி அது நல்ல ஆகாரங்க தின்னாதான் நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம் கட்டிகளா. நல்ல விலை இருக்கும். இதை இப்படி நம்ம முழுசாட்டே போடுவோம் கட்டிகளா. எங்கேயும் அப்படியே பங்கி எடுத்து அடிச்சு இதுல இல்ல. அதுக்குதான் அடுத்து இந்த சைடு உள்ளதை அப்படியே நினைச்சு எடுத்தா மாதிரி. அப்ப இன்னும் சூப்பரா எழுப்ப வழியில தலைய முள்ளும் கழுவியாச்சு கட்டிகளா. மண்டையை கட்டி தரட்டா. இதுல பல்லு இருக்கும், கவனம் வேணும் பத்தில. மண்டை மண்டை இந்த மண்டைய முழுசா போடணும் கட்டிகளா. இப்படிதான் நமக்கு சதை கிட்டி இருக்கு. இந்த சைடும் ஒரு சதை. அப்ப இந்த மண்டை இப்படி போட்டு நம்ம இனி கறி வச்சு தின்னணும். பத்தில தலைமுள்ளும் கழுவுக்கு ஈஸி. அதனால எங்கேயும் கண்ட தலைமுள்ளும் வேண்டி தின்னுங்க. யாருக்கெல்லாம் தலைமுள்ளும் நல்லா பிடிச்சிடணும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? பாய்.